பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். யார் யாரெல்லாம் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்திருக்காங்க விஷ்ணு? தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான ஏவிஎம் சரவணன் 86 வயதுடைய அவர் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருந்தார். இன்று காலை இந்த செய்தி என்பது வெளியாகியிருந்தது. தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் என ஒன்று திரண்டி அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. வடபழனியில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவரது உடல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து அவரது உடல் என்பது தற்பொழுது அந்த மின்மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த நேரடி காட்சிகளை தான் பார்க்கிறோம். இன்று காலையிலிருந்தே தமிழ் திரைப்படத்துறையின் உச்சபட்ச நட்சத்திரமான நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கி பல நடிகர்கள் இங்கு நேரடியாக வந்து, அதே போல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என ஒட்டுமொத்த திரையுலகமே நேரில் வந்து அவருக்கு நேரில் அந்த அஞ்சலி என்பதை செலுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. அவரது உறவினர்கள் மற்றும் தமிழ் திரைப்படத்துறையை சார்ந்த கலைஞர்கள் மற்றும் குறிப்பாக வைரமுத்து, இயக்குநர்கள் எஸ்.பி. முத்துராமன் உள்ளிட்ட பலரும் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று தொடர்ந்து அந்த மின்மயானம் வரை நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 50 வருடமாக தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 179 திரைப்படங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆளுமையாக உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.